அஸ்ஸலாமு அலைக்கும். டேஸ்ட்டும் ஹெல்த்தும் ஒண்ணா கிடைக்கக்கூடிய உளுந்து சட்னி. இதை ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இது செய்ய ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல உளுந்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். உளுந்து வந்து லைட்டா ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு சட்னி கசப்பு தன்மை குடுத்துரும். இப்போ இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே பேன்ல ஒரு 3 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாரி ஒரு 7, 8 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு சின்ன பீஸ் புளி, கூடவே கட் பண்ண 2 தக்காளி, ஃபைனலா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துருங்க. சூப்பரான டேஸ்ட்ல உங்களுக்கு உளுந்து சட்னி ரெடி ஆயிடும். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தா அத கூட செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. உளுந்து நம்ம உடம்பு ஹீட்ட குறைக்கிறதோட அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸே உடையது. வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது இந்த சட்னிய செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி, தோசை, கல் தோசை எல்லாத்து கூடயுமே மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. இது போல ஈஸி ரெசிபிக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.